ஹாலிவுட் மூவிஸ்க்கு சமமா சர்வதேச மார்க்கெட் வந்து தமிழ் படம். அதுதான் பிரச்சனை. அதனாலதான் தமிழ் படங்களுக்கு வந்து நிறைய தமிழ் படம் எடுத்தோம்னா கீழ்த்திசை நாடுகளுக்கு மலேசியா, சிங்கப்பூர், பர்மா, இந்த மாதிரி தென்னாப்பிரிக்கா, மொரிஷியஸ், இந்த மாதிரி எங்க பார்த்தாலும் ஓடாது. அதுல குதிரை மேல வருவாங்க, அவங்க மார்புகள் குலுங்கிக்கிட்டே வரும். அதை சென்சார் பண்ண சொல்லுவாங்க, அந்த காட்சியை வெட்ட சொன்னாங்க. அப்போ அந்த டைரக்டர் கேட்டாரு, பெண்களுக்கு மார்பு இல்லாம இருக்கா சார்? மீனா அந்த பாட்டுல மார்பை குலுக்குவாங்க, அந்த ஒரு சீன் தான். படத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, அந்த விஷயத்துக்காக மட்டுமே டோக்கியோல இருந்து அந்த கேசட் வந்து அந்த பேப்பர்ல போட்டு மீனா படம் தான் இவ்வளவு இருந்துச்சு. செய்தி மலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல் நிகழ்ச்சியில டாக்டர் காதராஜ் அவர்கள் சார் வணக்கம். இப்ப இந்த மன்னியமல் பாய்ஸ்ல பார்க்கும்பொழுது எந்த ஹீரோனுமே இந்த படத்துல இல்ல, அப்ப அது ஒரு வெற்றி கொடுத்துருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்ப கூட நமக்கு மலையாள படங்கள்ல துலாபாரம்னு ஒரு படம், அது தமிழ்லயும் நல்லா ஓடுச்சு, தமிழ்லயும் நல்லா ஓடிச்சு, மலையாளத்தையும் நல்லா ஓடிச்சு. சில படங்கள் அது மாதிரி சக்சஸ் ஆகும். செம்மீனை வந்து டப்பிங்கே பண்ற ஷீலாவுடைய கவர்ச்சி, சலி சௌத்ரியுடைய மியூசிக், வின்சென்ட்டுடைய கேமரா, அதனால அதுவே போதும். அது போனது கடல் இணக்கிற போனவரே, காணா கண்ணின போனவரே, போய் வரும்போது என்ன கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டெல்லாம் மான சமையில வரும், பாட்டெல்லாம் அப்படியே அள்ளிக்கிட்டு போச்சு. அந்த கேமராவெல்லாம் அற்புதம், ஷீலாவுடைய கவர்ச்சி. அதனால டப்பிங்கே பண்ணாம அந்த படம் நேச்சுரலாவே. அதே மாதிரி சட்டக்காரின்னு ஒரு படம், அந்த தீம் அவ்வளவு அற்புதமான தீம். ஒரு ஆங்கிலோ இந்தியன் கேர்ள் எப்படி எல்லாம், ஒரு ஆங்கிலோ இந்திய பெண்ணுக்கு என்ன மாதிரி எல்லாம் பிரச்சனை வந்து அவன் எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க அவ்வளவு அழகா காட்டினாங்க. அதுல லட்சுமி, நம்ம தமிழ் லட்சுமி தான் நடிச்சாங்க. பிச்சு உதர்னாங்க, எடுத்தது சேது மாத்தம். அவரு வேடிக்கை என்னன்னா, மலையாள பட உலகத்தை ஆரம்பிச்சவரு வாடகை டிஆர் சுந்தரம் தான். அவர்தான் பாலன்ற முதல் மலையாள படத்தை எடுத்தார். அவரேதான் முதல் கலர் படம், மலையாள கலர் படம் கண்ட பேச்சு போட்டு. மலையாள படங்கள் பூராம சேலம் மாடல் தியேட்டர்ஸ் எல்லாம் தயாரிக்கப்பட்டுச்சு. அந்த நேரத்துல தமிழ் படங்களை விட மலையாள படங்களும் சிங்கள படங்களும் மாடல் தியேட்டர்ஸ்ல அதிகமா தயாரிக்கப்படும். எங்களுக்கெல்லாம் அந்த மலையாள நடிகர்கள், ஏன்னா எங்க வீடு மாடல் தியேட்டர்ஸ் பக்கத்துல இருக்கு, ரிஹர்சலால தான் அவங்க எல்லாம் தங்குவாங்க. எங்களுக்கு எட்டி ஜெயமணி, ருக்மிணி தேவி போன்ற சிங்கள நடிகர்கள்லாம் ரொம்ப பழங்க. அது வீட்டுக்கு வந்து போன் எல்லாம் போட்டு போவாங்க, அவ்வளவு பழம். அந்த அளவுக்கு எங்களுக்கு இதெல்லாம். அப்போ வந்து தமிழ் படங்களோட மிக அதிகமா பாடல் எடுக்கப்பட்டது வந்து காரணம் என்னன்னா, சேது மாதவன், ஏபி ராஜ், சரண்யாவுடைய அப்பா அவங்க எல்லாம் பெரிய டைரக்டர்ஸ். மலையாள படம் உலகத்தை ஆட்டி பிடிச்ச டைரக்டர்ஸ். அவங்கதான் ஏபி ராஜ் வந்து சிங்கள படத்தினுடைய இதா இருந்தவர், அவர் தான் மெயினா எல்லாம் நிறைய படங்கள். அதனால அவங்க எல்லாம் இருந்து அப்பயே நிறைய மலையாள படங்கள்லாம் நம்ம ஊர்ல வருது. அப்ப கொண்டாடப்பட்டுச்சா சார்? இங்க வந்து அந்த மலையாள சினிமாஸ் வந்துட்டு தமிழ் சினிமால, தமிழ் இடத்துல ஓடும் போது இப்ப இருக்கிற வரவேற்பா இருந்துச்சு நினைக்கிறீங்களா? அவ்வளவு பெரிய வரவேற்பு இல்ல. அந்த படங்களுக்கு 2 ஷோ ஓடினா கூட அவங்க போட்ட செலவு வந்துடும். அவங்க எல்லாம் குடிசையிலே எடுத்துருவாங்க, செட்டிங்ஸ் இருக்காது, ஒண்ணு இருக்காது, பெரிய செலவுகள் இருக்காது. நட்சத்திரங்களும் வந்து அவ்வளவு பெரிய டிமாண்ட்ல இருக்காங்க. நம்பர் 1 ஹீரோ அவர் நம்ம ஊர்ல இருக்கிற 2ஆம் தர ஆக்டரை விட குறைச்சலான படம் தான். ஏன்னா மலையாள பட உலகத்துக்கு வந்து லிமிடெட். அதேதான் கன்னட பட உலகங்களையும் லிமிடெட். அதனாலதான் அந்த 2 படங்களுக்குமே வந்து சென்சார்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அவங்களை கொஞ்சம் ஃப்ரீயா விட சொல்லி கேட்டாங்க. அதனால அவங்களுக்கு சென்சார் கொஞ்சம் குறைச்சலா இருக்கும். அதனால தமிழ் பட உலகத்துக்கு என்ன பிரச்சனைனாக்கா, இன்டர்நேஷனல் மார்க்கெட் இருக்கிற ஒரே விஷயங்கள் வந்து ஹாலிவுட் மூவிஸ்க்கு சமமா சர்வதேச மார்க்கெட் வந்து தமிழ் படம். அதுதான் பிரச்சனை. அதனாலதான் தமிழ் படங்களுக்கு வந்து நிறைய சென்சார். தமிழ் படம் எடுத்தோம்னா கீழ்த்திசை நாடுகளுக்கு மலேசியா, சிங்கப்பூர், பர்மா, இந்த மாதிரி தென்னாப்பிரிக்கா, மொரிஷியஸ், இந்த மாதிரி எங்க பார்த்தாலும் ஓடாது. தென்னமெரிக்காவில லீமாங்கிற ஊர்ல இருக்கிறேன், அத பாக்குறேன். நம்ம ஊர் படம் நான் முதல்ல கொஞ்ச நேரம் பார்த்தேன், நம்ம ஊர் படத்தை போட்டிருக்கேன். அவரை பார்த்தா நம்ம ஊர் படத்தை. ஜெய்சங்கர் நடிச்ச ஜம்பு அங்க எங்க 2 அரபிக்கடலை தாண்டி, அட்லாண்டிக் ஓஷன்ல தாண்டி, பசிபிக் ஓஷன்ல நிக்கிறேன். அங்க அங்க அந்த தியேட்டர்ல ஓடுது ஜெய்சங்கர்.
இங்க இருக்கிற நடிகைகளுக்கு இருக்கிற மாதிரி கேரவன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அங்க கொடுக்க மாட்டாங்க, எளிமையா இருக்க காரணம்னு நினைக்கிறீங்க? அது அங்க எல்லாம் அந்த டிமாண்ட் எல்லாம் நடக்காது, டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. அங்க எல்லாம் ஸ்டார் வந்து ஒன் ஆஃப் தி ஸ்டார் இதுதான். எங்க உட்கார்றாங்களோ டெக்னீஷியன்ஸ் உட்கார இடத்துல அவங்க ஸ்டார் வேல்யூல அவங்க வச்சுக்கிட்டு. எதனால சார்? அவங்க வந்து தொழிலாளிகளா இருந்தாங்க, அவங்க கம்யூனிசம் மனப்பாங்க. முதலாளிகள் பட தயாரிப்பாளருக்கு நல்ல மரியாதை. ஏன்னா ஒரு எந்த இடத்துல ஈகோ வச்சிருக்கோம்ல, நீங்க என்னோட ஒரே இடத்துல உட்காரணுமா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் அங்க ஆனதே இல்லையா? அதே இருக்கு. எல்லாம் ஒன்னா உட்காந்துப்பாங்க, எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த இந்த கேரவான் இப்ப லேட்டஸ்டா வந்திருக்காங்க. முன்னாடி கேரவான்லாம் ரொம்ப லேட்டஸ்ட். அப்பயே அதையே இங்க பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இங்க வந்து அந்த காலம்லாம் மலையேறி போச்சு. நீங்க சொன்னதெல்லாம் சிவாஜி சேர்ந்த காலம். இன்னைக்கு இவங்க ரைட் வர சொல்லுங்க அப்படின்னா இன்னைக்கு அதெல்லாம் பாரு. இப்போ நிறைய படங்கள்ல பார்க்கும்போது தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி புத்த காட்சிகள் இல்லாம இந்த படங்கள் பட வாய்ப்புகள் நிறைய விட்ட நடிகைகள்லாம் இருக்காங்க. எதனால அந்த டைம்ல பண்ணக்கூடாது? அப்போ வந்து சென்சார் ஹெவியா இருக்கும். சரி, கணுக்கால் தெரியாது. கணுக்கால் கதாநாயகி தெரிஞ்சுன்னா போச்சு. ஒரு படம் வீரக்கண்ணல்னு ஒரு படம், அது அஞ்சலி நடிப்பாங்க. அதுல குதிரை மேல வருவாங்க, அவங்க மார்புகள் குலுங்கிக்கிட்டே வரும். அதை சென்சார் பண்ண சொன்னாங்க, அந்த காட்சியை வெட்ட சொன்னாங்க. அப்போ அந்த ப்ரொடியூசர் அந்த டைரக்டர் கேட்டாரு, பெண்களுக்கு மார்பு இல்லாம இருக்குமா சார்? ரொம்ப நேரம் யோசனை பண்ணிட்டு பேச மாட்டார். அப்படிதான் அந்த சீனுக்காக தான் ஓடிச்சு. முத்துன்னு ஒரு படம் வந்தது, ஞாபகம் இருக்கா? மீனா. இந்த படம் ஜப்பான்ல பெரிய ஹிட். ஏன் ஓடிச்சு தெரியுமா? சொன்னா கஷ்டம். இந்த மீனா அந்த பாட்டுல மார்பை குறுக்குவாங்க, அந்த ஒரு சீனுக்கு தான் படத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, அந்த விஷயத்துக்காக மட்டுமே டோக்கியோல இருந்து அந்த கேசட் வந்தது. அந்த கவர்ல போட்டு மீனா படம் தான் இவ்வளவு பெருசு. என்னமோ மகாராஜா அப்படின்ட்டு அந்த படத்தோட ரஜினிகாந்துக்கு திருவிட்டு போறாரு. எல்லாம் இங்க நம்ம ஊரு நீங்க எல்லாம் சேர்ந்து ரஜினிக்காக ஓடிச்சிருக்கீங்க, ஓடுனது மீனாக்காக. சார் இப்ப வரைக்குமே ரஜினிகாந்த் அவர்களுக்காக தான் அங்க ஓடி இருக்குன்ற மாதிரி இருக்குல்ல சார்? யாரும் சொல்லக்கூடாது. ஓகே ஓகே, புரியுது. அப்ப நான் கேட்டேன், என்ன இந்த படம் இப்படி ஓடுது? நண்பர் அங்கதான் இருந்தார். சரி, டோக்கியோல. ஆமா, அவங்க அங்கேயும் இருக்கவங்க. ஓகே ஓகே. நம்ம மீனாவுக்காக ஓடுது பாரு, எல்லாம் அலறி பிடிச்சுக்கிட்டு போறாப்போ அந்த சீனுக்காக நிக்கிறானுங்க, அப்படியே சப்பாவே நிக்குது அப்படின்னு. மீனாவுக்கு தான் அது வந்து அப்புறம் ஒரு வார பத்திரிகையில அதை போட்டாங்க. இதெல்லாம் அந்த ஜப்பான்காரர்கள் வந்த போது அந்த நடிகையை பார்க்கணும் போது ரஜினியை பார்க்கணும், ரஜினியா நாங்க இவங்கள தானே பார்க்க வந்தோம் அப்படின்னு அது அப்படி போட்டாங்க. அந்த படம் ஓடுனது மீனாவுக்காக தான். அந்த படத்திலே இதே விளம்பரங்களே மீனா ரஜினிக்கு அங்க ஒண்ணு. அது மாதிரி அந்த இந்த காட்சிகள் எல்லாம் தான் அவங்கள நம்ம படங்களுக்கு அங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் சென்சார்லாம் எடுக்கப்படுற இதுகளை சென்சார்கள் இன்னைக்கு வந்து அது அப்புறம் உலக பட விழாக்கள்லாம் வர 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 உலக காட்சிகள் இருந்து அந்த காலத்துக்கே வர ஆரம்பிச்சிருச்சு. 50கள்ல 52ல வந்து முதல் உலக இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல் நடந்தது. அதுல வந்ததான் அந்த பைசிக்கிள் தீப் போன்ற சில படங்கள். அதெல்லாம் வந்து வித்தியாசமான படங்கள். அதெல்லாம் அதுல வந்து அதுலயே உடலுறவு காட்சிகள் வர ஆரம்பிச்சு. அப்புறம் வந்து 70கள்ல வந்த இதுல படங்கள்ல அதர் சைட் ஆஃப் தி மிட் நைட் போன்ற படங்கள்லாம் பட்டவர்த்தனமான உடலுறவு காட்சி. நிறைய படங்கள், சில வெட்டிங் ஸ்டூடியோ ஸ்டைல், இது மாதிரி படங்கள்லாம் உடலுறவு காட்சிகள். விசிட்டர் ஒரு படம், அந்த கதை செகண்ட் ஹீரோயின் ஒரு சீன்ல கம்ப்ளீட்டா முழுக்க ஒட்டப்பட்ட பொட்டு தூங்கி இல்லாம அப்படியே வருவாங்க. அது அப்படியே ஃபுல்லா கட்டும். அந்த சீனுக்காக ஓடுச்சு. ஓ, அந்த ஒரு காட்சிக்காக மட்டுமே காட்சிக்காக ஓடுச்சு. அப்ப நம்ம அவ்வளவு செக்ஸ் ஸ்டார் கணக்கால கூட காட்டாங்க. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு பார்த்தாக்கா இது ஒரு சமீபத்துல ஒரு அனிமல்ல ஒரு படம் பார்த்தேன். வெள்ளக்காரன் கூட அப்படி எல்லாம் ஹாலிவுட்ல இருக்கு. அனிமல் படம் பிடிச்சிருந்தா உங்களுக்கு? எனக்கு ஏதாவது ஓரளவு புரியல. நீங்க என்ன எடுத்துருக்காங்க, ஏன்னா ஹிந்தியில இருக்கு ஓரளவு தெரியல. ஓகே, பச்சை பச்சையா காட்டுங்க, அதெல்லாம் நம்ம பொண்ணுதான் நினைச்சேன். இல்ல அந்த படத்துல காட்டுனது உண்மை நினைக்கிறீங்களா நீங்க? நிறைய விஷயங்கள் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இருக்கலாம். அதான் அந்த அந்த காட்சிகளுக்கு அந்த படம். இன்னைக்கு அதெல்லாம் வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து நட்சத்திரங்கள்லாம் இன்னும் வந்து ஒரு பெரிய கௌரவமான விஷயம் பேசிக்கிட்டோம். இன்னைக்கு இதெல்லாம் அங்கீகாரம் ஆயிடுச்சு, சமூகத்திலே அது வந்துருச்சு.
அப்ப முகம் சுளிக்கிற காட்சிகள் இருந்தாதான் படம் ஓடும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாதான் இல்ல, இல்லைனாலும் ஓடும். காக்கா முடியல என்ன காட்சி, ஆமா சூப்பர் ஹிட்டா ஓடிச்சு. சார்பட்டாவில என்ன காட்சி ஓடிச்சு, பிச்சிட்டு ஓடிச்சு. நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும், என்ன செக்ஷன் ஓட ஓடிச்சு. படங்களை வித்தியாசமா படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வித்தியாசமா எடுக்க ஆரம்பிச்சாங்க, படங்கள் ஓடுது. அதே மாதிரி ராதாமோகனுடைய படங்கள், மொழி, அப்புறம் அழகிய தீ, என்ன மாதிரி படம், பயணங்கிற ஒரு படம், பிளேன்ல நடக்கிற கதை, டிக் டிக் டிக்னு ஜெயம் ரவி நடிச்ச படம், ஸ்பேஸ்ல போறது நம்மளால நினைச்சு பார்க்க முடியும். சயின்ஸ் பிலிம் எல்லாம் வர்றாரு, பெண்களை பத்தி கவலைப்படாம எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பெண்கள் கண்ணீர் விட்டு ஆகணும். அது வந்து சீரியல் அன்னைக்கு வந்ததோ அன்னைக்கு அது போயிடுச்சு, கண்ணீருக்கு வேல்யூ இல்லைங்க. அந்த விளைவுதான் வந்து பாக்யராஜ் அது தெரியாம தான் அந்த சொக்கத்தக்கான விஜயகாந்த் போட்டு எடுத்தாரு. அந்த பாசமலர் காலம் மாதிரி தங்கச்சிக்கு தலைவாரி விடுறது, பூ வைக்கிறதெல்லாம் பண்ணாரு. நீ ஆளை விட்டு நினைச்சு முடிஞ்சு போச்சு. அது பாசமலரோட முடிஞ்சு. இன்னைக்கு வந்து தங்கச்சி பாசமெல்லாம் கட்டிங்கன்னா ஆளை விட்டு போடுவாங்க. தங்கச்சி சென்டிமெண்ட்ல படம் ஓடாது. தமிழ் படம்னு ஒரு படம் வந்தது, அததான் போட்டு கிளி கிழிச்சாங்க. எல்லாருமே போட்டு தங்கச்சி பாசம், அக்கா பாசம், ஊர் பேரெல்லாம் போட்டு காட்டுவாங்க. தங்கச்சி அப்படியே தரையிலேயே காலை வைக்காத மாதிரி எல்லாம் சீன்லாம் காட்டி அவ்வளவு கிண்டல் பண்ண. அது ஒரு அற்புதமான படம். இன்னைக்கு நான் ஒரு தமிழ் படத்தை உலகத்தை வந்து அவ்வளவு கேலி கிண்டல் பண்ண மாதிரி எடுக்கவே முடியாது. அந்த டைரக்டர் ஹேட்ஸ் ஆஃப். அன்னைக்கு இருந்த எங்க காலத்துல இருந்த படங்களை பிரமாதமா போட்டு நல்லா போட்டு வெளுத்து வாங்கினார். அது எடுத்த வந்து ஒரு அரசியல் பின்னணி உள்ளவர் எடுத்ததுனாலதான் அந்த படத்துக்கு அடி விடாம தப்பிச்சது. இல்லாட்டி போனா பல பிரபல நடிகர்களுடைய ரசிகர்கள்லாம் வந்து படத்தை ஒரு வழி பண்ணியிருப்பாங்க. பெரிய நடிகர்கள்லாம் அந்த படத்துக்கு அப்புறம் தானே கொடுத்தாங்க. அது மாதிரி வித்தியாசமான படங்களா, அது மாதிரி நீங்க வேற எந்த மொழி படங்கள்லயும் நீங்க இல்ல. இப்ப 90s இருக்கிற நடிகைகள்லாம் இப்ப காணாம போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கு. எதனால காணாம போயிட்டாங்க? திறமைகள் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த அவங்க எதிர்பார்க்கிற இது இல்லைங்கிறாங்களா? நடிகைகளுக்கு எல்லாமே சீசன் தான். அதனாலதான் அவங்கள வந்து ஸ்டார்ஸ் இரவில் மாத்திரமே ஜொலிக்கிறாங்க, விடிஞ்சா போயிடுவாங்க, அவ்வளவுதான், காணா போயிடுவாங்க, அவ்வளவுதான். அதுதான் ஸ்டார்ஸ். அவங்களுக்குன்னு ஒரு சீசன் உண்டு, அந்த சீசன் முடிஞ்சோன்னா காணும் யாரா இருந்தாலும். இப்ப அப்போ அந்த டைம்ல எந்த நடிகைகள் ரொம்ப அதிகமா கொண்டாடப்பட்டாங்க நினைக்கிறீங்க சார்? எங்க காலத்துல சாவித்திரி, பத்மினி. சரி, ஒரு ஸ்டேஜ்ல இப்ப அவங்க காணாம போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு பேட்ச் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி, ராதா, அம்பிகா, ஜெயபிரதா, இவங்க எல்லாம் ஒரு சீசன்ல வந்தாங்க. அதுக்கப்புறம் பேரெல்லாம் தெரியல, இஷ்டத்துக்கு யாரோ வர. இவங்க எல்லாம் இப்ப வந்து சீரியல்ல வராங்க, இல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க எப்படி இருக்கீங்க? சீரியல்ல வந்து நம்ம வந்து ரொம்ப சுலபங்க. சீரியல்ல வந்து பல பிரச்சனைகள் ஒண்ணுமே இல்லாம போயிடுது. ஒருத்தரை போட்டு எடுத்துக்கிட்டே இருப்பீங்க, அவங்க வரலனாக்கா இவருக்கு பதில் இவருன்னு போட்டு முடிச்சுட்டு எடுத்துட்டு போயிடலாம். அது நம்ம மக்களும் அதை பத்தி அந்த ஆடியன்ஸ் அதை பத்தி கவலைப்படுறாங்க. இப்ப சமீபத்துல மாரிமுத்து அவர்கள் இறந்தாங்க, அவங்க எதிர்நீச்சல் சீரியல் நடிச்சிருந்தாங்க. இப்போ அந்த கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க, ஆனா அது பெருசளவுக்கு ஓடாம இருக்குல்ல. இல்லையா? அது இல்லையா, அது வேலராமூர்த்தி போயிட்டு இருக்கு, ஆனா அந்த இடத்துல ரொம்ப முடியல. எனக்கு என்னமோ வேலராமூர்த்தி மாரிமுத்தோட பிரமாதமா பண்ணிருக்காரு. உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுது? ஏன்னா அந்த நேரத்துல நான் பார்த்தே ஆகணும், வீட்டுல வேற வழி இல்லை. ஓகே, இரவு நேரத்துல வீட்டுல உட்காந்து இருக்கு, அந்த டைம்ல கரெக்டா வருது, பார்த்தே ஆகும். அதுல இருந்து வரிசையா ஒரு 3 சீரியல் பாக்குறோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த சீரியல் இல்லைன்னா அடுத்த சீரியல் அதே சீன் தான் வரும்போது அடுத்த சீரியல் ஒரு கயல்னு ஒரு சீரியல் வருது. எத்தனை தடவை தான் அந்த பையன் கஞ்சா கடத்துவான்னு தெரியல. திருப்பி அதே சீன் போது முதல்ல இருந்து ஆரம்பிச்சுட்டு இருக்கேன், பாத்துட்டு தான் உட்காந்து என்ன பண்ண முடியும்? அது என்னதான் போர் அடிச்சாலுமே ஓரளவுக்கு பாக்கலாம், வேற வழி இல்ல, வேற என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் இன்னொரு சீரியல் வந்து திருப்பி கதை ஒரேடியா போயிட்டு இருந்து அப்புறம் மனைவி கிட்ட சொன்னேன், இது ரொம்ப ஓவரா போகுதுமா, புருஷனையே ஓரம் கட்டிட்டு அண்ணனுக்காக போறேங்கிற அளவுக்கு ஓவரா போயிட்டு இருக்கு, கொஞ்சமாவது. இப்ப அந்த சீரியலை ஒரு வழியா நிறுத்தி கூத்தாடி வேற ஏதாவது பாக்கலாம்னு சொல்லி அதை மாத்தி விட்டேன். அப்புறம் தான் இப்ப வீட்டுல சொல்றாங்க, ஐயோ இவ்வளவு நல்ல இதெல்லாம் மத்ததுல வருது, நம்ம அதை பார்க்காம இருக்கிறோமே. சீரியலுக்கு அதிக ஸ்கோப் இருக்கு. சீரியல்ல வந்து வேற அவங்களாலயும் வேற ஒண்ணும் எடுக்க முடியல, சுத்தி ஒரே கதையை தான் திருப்பி எடுத்துருக்காங்க. இந்த சீரியலை விட்டீங்கன்னா இதே காட்சிகள் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சா பேரு தான் வேற இருக்கும். அடுத்த சீரியல் ஒரே கதைகள், ஒரே சீன்ஸ் தான், ஆளுக்கு மாறி போகுது, நேரம் மாறி போகுது. மத்தியானம் பார்க்கறதுக்கு நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா ராத்திரி அதே வருது. ஆமா, பொதுவாகவே இந்த மாதிரி சீரியல் விஷயங்கள் இருக்கும்போது பெண்கள் வீட்டுல இருக்க பார்க்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே அதே மைண்ட் செட்ல எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அதே நீங்க பாக்குறீங்க. வீட்டுக்கு போகும்போது நமக்கு வேற வழி இல்லை,
அவங்க வீட்டுல பெண்கள் சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பொழுதுபோக்கு நல்லா வருது. இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமை எல்லாம் காட்டுறாங்க. அதை ரசிக்காத பெண்களே இந்தியாவில எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இருக்க முடியாது. சரி, அவங்களுக்கு நாத்தனார கொடுமைக்காரன் காட்டாங்க ஒரு சந்தோஷம், மாமியார கொடுமைக்காரன் காட்டா ஒரு சந்தோஷம். பேஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க இன்னொருத்த பொண்டாட்டிய, இன்னொருத்த புருஷனைய, இன்னொருத்தி புருஷனை வந்து இது பண்றது, இதெல்லாம் நம்ம பெண்கள் ரொம்ப ரசிச்சு பார்க்கணும். அதுதான் எல்லா கதையுமே, அதுதான் ஹிட் ஆகுதா சீரியலுக்கு? எல்லா சீரியல்லையும் அதே. நீங்க எடுத்து பாருங்க, அவளுக்கு கல்யாணம் இருக்கும், அவளை வாழ விட மாட்டேன் அப்படிங்கிறது எடுத்த உடனே ஆரம்பிக்கிறதா. காலமெல்லாம் அந்த சொந்த பொண்டாட்டி கஷ்டப்பட்டுட்டே இருப்பான். இப்போ புருஷங்காரன் வந்து கடைசி வரலும் ஒண்ணுமே தெரியாம உட்காந்துட்டுப்பான். அந்த படங்கள் சீரியல்ல ஒரு ஆம்பளை நடிக்கிறவனுக்கு பிரச்சனையே கிடையாது. அவன் வந்து டம்மியா நின்றுட்டே இருந்து சும்மா நின்றுட்டு இருந்தா போதும், காசு வாங்கி போடு. அவனுக்கு ரோலே கிடையாது. அவனை சுத்தி தான் கதை நடக்கும். அவனுக்கு காட்சிகளே இருக்கு. எல்லாம் அவனை சுத்தி எல்லா குடும்பம் பண்றது எல்லாம் நடக்கும். இவனை தவிர வச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்படித்தான் கதைக்கு ஒரே கதை தான். இப்போ காந்தராஜ் அவர்கிட்ட வந்து சீரியல் ஒரு பக்கம், சினிமா ஒரு பக்கம் கூட நீங்க சொல்லுங்க. என்ன விட்டுருங்க, ரெண்டுமே வேணாங்கிறீங்க. விட்டுருங்க. எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு வந்து டெக்னாலஜி எங்கெங்கயோ வளர்ந்துருக்கு. டெக்னாலஜி வளர்ந்துருக்கும் போது பல புதிய முறைகள்ல வந்து பல விஷயங்கள்லாம், விஞ்ஞான முன்னேற்றங்கள், அறிவியல் முன்னேற்றங்கள்லாம் இருக்கு. அதையெல்லாம் நம்ம பாக்குறோம். அதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகணும். இந்த என்டர்டெயின்மெண்ட்டோட அந்த என்டர்டெயின்மெண்ட் நிறைய எவ்வளவு உலகத்தை சுத்தி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. டிஸ்கவரி சேனல் இப்ப சரியா வர்றது இல்லை. ஆமா, அதுல மிருகங்களை எவ்வளவு ஆனந்தமா பாத்துட்டு இருப்போம். அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். ஆமா, இப்பதெல்லாம் பாக்குறது இல்லை, யார் வீட்லயும் பாக்குறது இல்லை. அதெல்லாம் இந்த சீரியல் வந்து என்ன ஆயிடுதுன்னா, ஒரு சிறுகதைகளும் தொடர் கதைகளும் இருந்த இடத்த இன்னைக்கு சீரியல் வந்து சுஜாதா எழுதினார். சிறுகதைகளும் தொடர் கதைகளும் இருந்த இடத்த வந்து சீரியல் பிடிச்சிருச்சு. எப்படி தொடர் கதையில அடுத்த வாரம் என்ன ஆகுமோ நம்ம பாக்குறதுக்கு ஆசைப்படுறோமோ அதெல்லாம் சொல்றாங்க சார். அதே மாதிரி இருப்பாங்களாமே, அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பயத்தோட எல்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் உண்மையா? அது ஓரளவுக்கு சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆகும். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பாக்கணுமே. 6 மணி அந்த ஏதோ ஒரு சீன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 6 மணிக்கு பெண்கள்லாம் தயாரா வந்து நின்னுறாங்க. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காந்தாங்க. அந்த அளவுக்கு அந்த, ஏன்னா எல்லாத்திலுமே அதுதான் யூனிவர்சலா எல்லா இந்திய பெண்களுக்கும் நாத்தனார பிடிக்காது, மாமியார பிடிக்காது. அதை அடிப்படையா வச்சுதான் எடுக்கிறாங்க. அது நல்ல சக்சஸ்ஃபுல்லா ஓடி. நிறைய விஷயம் எங்களுக்காக ஷேர் பண்ணிருந்தீங்க. உங்களோட பொன்னான நேரத்துக்கு நன்றி.